மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த மதிய வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை அன்பு செய்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை விலையாக கொடுத்து மீட்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். காலை முதல் ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, நீர் உம்முடைய தூய ஆவியானவரை குறித்து எங்களுக்கு தூய ஆவியானவர் எங்களுள் செயலாற்றுகிறவர் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள இந்த வேலையை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காய் நன்றி. எங்கள் இருதயங்களை திறந்து தருகிறோம். முழுமையாய் முற்றுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை நிரப்புங்க. உங்கள் கரத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஸ்துதி கன மகிமை எல்லாம் நீரை எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் பெயரால் செவங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இப்போ லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி சிஸ்டர் மெசேஜ் கொடுத்தாங்க இல்லையா? என்ன கொடுத்தாங்க? என்ன மெசேஜ் கொடுத்தாங்க? என்னமோ கொடுத்தாங்க. இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை, மீட்பு இல்லை. அந்த இன்னொன்று சொன்னாங்க இல்லையா? ஒரு ஆட்டுக்குட்டியை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பலி கொடுப்பாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆண்டவர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பலியாக ஒப்பு கொடுத்தார் தன்னை? ஒரே ஒரு முறை. அவ்வளோதான், அதோட முடிச்சிட்டார் இல்லையா? சரி. அப்போ அந்த ஒரே ஒரு முறை அவரால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்? அவருடைய இரத்தத்தினால நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறோம்? ஒரே முறை பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால கழுவப்படுறோம். ஆனால் நம்ம அந்த பரிசுத்தத்தை இழந்து விடாமல் நம்ம காத்து கொள்றதுக்கு நம்மளுக்கு யாரை கொடுத்துருக்கார்? தூய ஆவியாரை கொடுத்திருக்கிறார். அப்போ தூய ஆவியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் ஆளாகிய சர்வேஸ்வரன். அவர் ஒரு யாரு? தூய ஆவியானவர்னா யாரு? மூவரு கடவுள். நம்ம போல அவர் ஒரு ஆழ்த்துவமானவர் இல்லையா? அவருடைய அடையாளங்களாக நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னலாம் அவருடைய அடையாளம்? புறா, எண்ணெய், நெருப்பு, தண்ணி, காற்று, மேகம், எல்லாமே என்னது? அவருடைய அடையாளம். தூய ஆவி கிடையாது, தூய ஆவியானவருடைய அடையாளம். சரியா? அப்போ மூன்றாம் ஆளாகிய சர்வேஸ்வரன், அந்த தூய ஆவியானவர் எனக்குள்ளாய் வரணுமா வேணாமா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு தூய ஆவியானவர் வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே வேணுமா? நிறைய பேர் வேணாங்கிறாங்க. தூய ஆவியானவர் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ அந்த தூய ஆவியானவர்னா யாரு? தூய ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்தால் என்ன பண்ணுவார்? கொடைகளும் கனியும் கொடுப்பாரா? சரி. வேற என்ன பண்ணுவார்? யோவான் 14:16 வசனம், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன், தந்தை உங்களுக்கு தருவார். யோவான் 14:26, என் பெயரால் தந்தை அனுப்ப போகும் தூய ஆவியார் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அப்ப தூய ஆவியானவர் எதுக்கு வேணும் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு முறை இந்த உலகத்தில் வந்தாரு. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 33 வருஷம் வாழ்ந்தாரு. ஆனா எத்தனை வருஷம் போதிச்சாரு? 3 வருஷம்தான் இல்லையா? அந்த 3 வருஷம் நம்ம கேட்டதை அவர் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காரோ அதை குறித்து அவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஒன்று போகும்போது அவர் தூய ஆவியானவர் துணையாளர்னா என்ன அர்த்தம்? துணையாளர்னா அதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை? கம்பேனியன். கம்பேனியன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டு கிடையாது, நம்ம கூடையே வந்துக்கிட்டு இருப்பார். நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணுவார்? கூடையே வருவார். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம கூடையே என்ன பண்ணுவார்? ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி அவர் இல்லையா? இந்த ஒட்டி பிறந்த ரெட்டை பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா?
வயிறு மட்டும் ஒட்டி இருக்கும், ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. அந்த மாதிரி தூய ஆவியானவர் நம்மளோட இருக்கிற ஒரு துணையாளர், கம்பேனியன். அப்போ அந்த கம்பேனியன் கூட இருக்கும் பொழுது அவரை மறித்து நம்ம எதாவது செய்ய முடியுமா? அவருக்கு மறைவாக நம்ம எதாவது செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? சரி, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, சரி, அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்ம என்ன சிம் கார்டு போடுறோமோ அந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆகும் இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெட்வொர்க்கு. சப்போஸ் வைஃபை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலில் வைஃபை ஆப்ஷன் ஆனில் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, இங்கே வந்தீங்கன்னா யாரோட வைஃபை தெரியும்? ஃபாதர் வைஃபை வச்சுருந்தாருன்னா கோயிலுக்கு வந்தோடனே அது கனெக்ட் ஆகுமா ஆகாதா? கனெக்ட் ஆகும் இல்லையா? வேறு எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கே இருக்க வைஃபை கனெக்ட் ஆகுமா? அது என்ன காமிக்கும்? அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செயல்பட ஆரம்பிப்பீங்க இல்லையா? அப்போ ஆண்டவரால் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற நம்ம தூய ஆவியானவர் என்ற துணையாளர் அவர் கொடுத்துருக்கார். அப்போ அந்த நெட்வொர்க்கில் இருக்கணுமா, இல்லை உலகம் கொடுக்கிற சாத்தானுடைய நெட்வொர்க்கில் இருக்கணுமா? உலக பிரகாரமாக கனெக்ட் ஆகிருக்கோமா, தூய ஆவியானவனால கனெக்ட் ஆகிருக்கோமா? தூய ஆவியானவனால. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் நம்ம அப்படி போகும் பொழுது அந்த நெட்வொர்க் மாறி போகுது இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், உலக பிரகாரமாக உலகத்தாரங்களை போல நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிடுறோம். அப்போ அந்த நெட்வொர்க்கில் போகும்போது நம்மளுக்கு என்ன வரும்? அவன் என்னென்னலாம் வச்சுருக்கானோ அது நம்மளை வந்து சேரும் இல்லையா? இப்போ நம்முடைய உடல் தூய ஆவியானவருடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனத்தில் சொல்லியிருக்கு, நம்முடைய உடலானது தூய ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ தூய ஆவியானவருடைய ஆலயம்னு சொல்லும்போது நீங்களும் நானும் யாரால் வழிநடத்தப்படணும்? தூய ஆவியானவர்களால் வழிநடத்தப்படணும். அப்போ தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட நம்ம யாராக இருப்போம்? நம்மளும் தூயவராக இருப்போம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, நம்ம கடவுளால் மீட்கப்பட்டு இருந்தோம் அப்படின்னா கடவுளுடைய பிள்ளைகளாய் நம்ம என்ன இருக்கணும், வாழணும். அந்த மாதிரி வாழாமல் போயிட்டால் என்னவாயிடும்? நம்ம சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறிடுவோம். இப்போ அந்த தூய ஆவியானவர் நம்ம இப்போ இந்த கோயில் இருக்கு, கோயிலில் இந்த நற்கரணையை எடுத்துட்டோம் அப்படின்னா இது பேர் என்ன? வீடா? நற்கரணையை எடுத்துட்டோம், நற்கரணை இங்கேருந்து எடுத்தாச்சு, மாற்றி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இன்னொரு புது கோயில் கட்டி அந்த கோயிலில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க இல்லையா? இந்த புது கோயில் கட்டவுடனே என்ன பண்ணீங்க, அங்கே இருக்க நற்கரணை பிழை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டீங்க. இப்போ அந்த பில்டிங்கோட பேர் என்ன? ஒரு கட்டடம் இல்லையா? ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்துறதுனா நடத்திக்கலாம், அது கோயில்னு சொல்லுவீங்களா? அப்போது இல்லை. அப்படி தான் நமக்குள்ளார நம்ம தூய ஆவியானவருடைய ஆலயமாய் வாழ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய சொந்த இரத்தத்தை விலையாக கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டுக்கிட்டு இருக்கார் இல்லையா? அப்போ இந்த தூய ஆவியானவர் நம்மகிட்ட வந்து வெளில போகும்போது, இல்லை நம்ம பாவம் செய்யும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவார்? வெளியில் போயிடுவாரா? உள்ளே இருப்பாரா? என்ன பண்ணுவார்? இப்போ வீட்டில் 5 பேர் இருக்கோம், வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்காங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பையன் இருக்கான், மருமக வந்திருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்குது, எல்லாம் மெச்சூர் ஆகிட்டாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் மருமகளுக்கும் ஒரு 40 வயசு ஆகிடுச்சு. அப்பா அம்மா ஒரு 70 வயசில் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? தம்பி இப்படி செய்டானா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க இல்லையா? கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமைதியாக இருங்க சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் தூய ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அவர் சொல்லி பார்ப்பார். கேட்கல அப்படின்னா அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை உணர்ந்துக்குவ. முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, தாய் தகப்பனுடைய பாசம், அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன பண்ணுவ, என்னை உணர்ந்துக்குவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் தூய ஆவியானவரும் நமக்குள்ளார இருந்து செயல்படும் போது நம்முடைய பாவங்களை, ஒரு பாவம் செய்ய போகிறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? சுட்டி காட்டுவார். செய்யாத, இது செய்யாதப்பா, இதை பார்க்காத, இந்த பக்கம் போகாத, இவங்களோட பேசாத, உணர்த்துவாரா இல்லையா? உணர்த்துவார். அப்போ அதை நம்ம கேட்காம இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? அப்போ பாவம் செஞ்சு நீ அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சிக்கோ ஏன்னா ஒரு சொல்லுவாங்க, சொல்லி கேட்கலாம் என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா தானே பண்ணுறோம்,
ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லுவோம், கண்டித்து சொல்லுவோம், கேட்கலனா சரி நீ என்ன பண்ண, ஒரு நாள் பட்டு திரியும் போது தெரிஞ்சுக்குவே அப்படின்னு விட்டுடுறோம். அந்த மாதிரி ஆவியானவரை நம்மளை என்ன பண்ணுவார், அமைதியாயிடுவார். அப்போ நம்ம யாருடைய ஆளுகையில் இருப்போம்? ஒன்று நம்மக்கிட்ட 2 பேர் தான் இல்லையா? ஒன்று ஆண்டவரை சார்ந்திருக்கணும், இல்லைன்னா சாத்தானை சார்ந்தவங்களாக இருக்கணும். இப்போ ஆண்டவருடைய பேச்சை கேட்கலன்னா யார் பேச்சை கேட்போம்? சாத்தானுடைய பேச்சை கேட்போம். இப்போ இன்னொரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தூய ஆவியானவர் வரும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, நம்ம ஆண்டவரோடு நெருங்கி செல்ல அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு உதவி செய்வார். ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி செல்ல நமக்கு அவர் உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார் அப்படின்னா, இப்போ இந்த உடலை யார் கொடுத்தது? தொடக்க நூல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. களிமண்ணில் உருவம் செய்து அதில் என்ன பண்ணார்? தொடக்க நூல் 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அவர் என்ன பண்ணார்? மூச்சு காற்றை ஊதினார். யாருடைய மூச்சு காற்று? ஆண்டவருடைய மூச்சு காற்று. ஆண்டவருடைய மூச்சு காற்று எது? அவர்கிட்ட இருந்த மூச்சு காற்று எது? தூய ஆவியானவர் தான் இல்லையா? ஆண்டவர் விடுற மூச்சு காற்று தான் தூய ஆவியானவர். ருவா அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணார்? அந்த மூச்சு காற்றை நமக்குள்ளே கொடுத்துருக்கார். அப்போ அந்த மூச்சு காற்று நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம அவருடைய சாயலா, உருவத்திலையும் சாயலுமா நம்ம இருக்கணும். அப்போ நம்ம பாவத்துக்கு அடிமையாகும் பொழுது, ஆதாம் ஏவாள் ஆண்டவர் உண்டாக்குனப்ப களிமண்ணில் உருவம் செஞ்சு அதில் மூச்சு காற்றை ஊடும்போது அவங்க ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? இல்லையா? போட்டிருந்தாங்களா இல்லையா? இல்லை. பாவம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? போட்டிருந்தாங்களா? என்ன ட்ரெஸ்ஸு? இலைகளை போட்டாங்க. ஏன் இலைகளை போட்டாங்க? எந்த கண்ணு திறந்துச்சு? எந்த ஆடை, அதாவது அவங்க 2 பேரும் படைச்சார் ஆண்டவர். 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. 2 பேருக்கும் நிர்வாணமாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த நிர்வாணம்ன்றது அவங்களுக்கு தெரியல இல்லையா? அந்த பழத்தை தின்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? கண்கள் திறக்கப்பட்டன. அப்போ எந்த கண்ணு திறந்துச்சு? இந்த உலக பிரகாரமான கண்ணு திறந்துச்சு. அப்போ அந்த உலக பிரகாரமாக உடம்பை பார்த்தாங்க இல்லையா? அப்போ பாவம் வந்துச்சு, இச்சை வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அதே நிர்வாணமாக தானே இருந்தாங்க. ஏன் இப்போ அவங்களுக்கு அந்த தெரியல? ஏன்னா ஆண்டவருடைய பரிசுத்தம் என்கிற மகிமை என்கிற ஆடையை அவர் கொடுத்திருந்தார். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு பரிசுத்தத்தையும் மகிமையும் அவர் கொடுத்திருக்கார். நம்ம பாவம் செய்யும்போது என்னாகும்? அதை சாத்தான் எடுத்துருவான். இன்னைக்கு நம்ம பாவம் செய்யும்போது, அவங்க சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, நம்ம ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் பொழுதும் யார் நிர்வாணமாக நிற்கிறா? ஆண்டவரை நம்ம நிர்வாணப்படுத்துகிறோம் இல்லையா? உலக பிரகாரமாக நிர்வாணப்படுத்துகிறோம். இதே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பாவம் செய்யும் பொழுது நம்முடைய மகிமையின் ஆடையை நீங்களும் நானும் இழந்துடுறோம். அந்த மகிமையின் ஆடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய ஆவியானவர் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்கிற உரிமைக்கான ஆடை. ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தப்போ அவங்க அப்பா என்ன கொடுத்தாரு? மோதிரம் கொடுத்தாரு. அப்புறம் விலை உயர்ந்த ஆடை கொடுத்தாரு. அப்புறம் என்ன கொடுத்தாரு? மிதியடியை கொடுத்தார். இது 3 எதை குறிக்குது? மகன் என்கிற உரிமை மோதிரம், மகனுக்குரிய ஆடை மிதியடி இல்லையா? இது எல்லாமே அவனுடைய மகன் என்கிற உரிமையை கொடுத்தது. அந்த மாதிரி தான் தூய ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய மகன் மகள் என்கிற உரிமையை நம்மளுக்கு கொடுப்பார். அப்போ தூய ஆவியானவர் வந்தார்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ள நடக்கிறது என்ன அப்படின்னா, அப்பா தந்தை என அழைக்க சொல்லிக் கொடுப்பார். அப்பா தந்தை என கலாத்தியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கு. அப்பா தந்தை என அழைக்கிற உரிமையை அவர் கொடுப்பார். 2வது காரியம், ஆண்டவருடைய திருப்பெயரை, அவருடைய பெயரை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும் இல்லையா? விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்ம விடுதலை பெற்றுக்கிறோமா இல்லையா? பெற்றுக்கிறீங்களா? அப்போ அதை பெற்றுக்கிறதுன்றது எப்படி? ஆண்டவருடைய பெயரை நீங்களும் நானும் சொல்லணும் அப்படின்னா முதல்ல அவர் ஆண்டவர்னு ஏற்றுக்கணும். அந்த பெயரை நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னாலே தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்யணும்.
யாருமே போய் அவர் என்னது பேர் சொல்லி கூப்பிட முடியாது. இப்போ தூய ஆவியானவர் வழியா அப்பா தந்தை என அழைக்கிற உரிமை பெற்றவங்க மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளை கேட்க முடியும். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த தூய ஆவியானவர் வரும்பொழுது என்ன சொல்லி தருவார்னு பார்த்தீங்கன்னா, சொல்லொன்னா பெருமூச்சோடு கூட ஜெபிக்க கற்றுத்தருவார். நம்ம இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவருக்கு நேரடியாக நம்ம சொல்கிற மாதிரி நமக்கு கற்றுத்தருவார். சரிங்களா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வரி வடிவம் பார்த்தீங்கன்னா இருக்காது, வரி வடிவம் இருக்காது. ஆனால் அது என்ன பேசுகிறாங்கன்றதே புரியாது. இப்போ சிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டங்ஸில் ப்ரே பண்ணாங்கல்ல, ஏதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு? அது அர்த்தம் புரியுமா? புரிஞ்சுதா? புரியல. ஆனால் அது என்னது? ஆண்டவரோடு கூட நேரடியாக தொடர்பு கொடுத்துகிற மொழி, பரிசுத்தவான்கள் பேசுகிற மொழி, ஆண்டவருக்கு வானதூதர்கள் பேசுகிற மொழி. அந்த மொழியில் அவரோடு கூட பேசுவதற்கு, அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்களை பேசுவதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இப்போ இது பேசுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இத்தனை பேருக்கு ஜெபிக்கிறோம் இல்லையா, ஆண்டவர் வந்து யார் யாருக்கு என்ன தேவையோ சொல் வடிவம் பெறாத பெருமூச்சின்னு சொல்லும் பொழுது அது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம எங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் சேர்த்து தூய ஆவியானவர் பரிந்து பேசுவார். பைபிளில் அந்த மாதிரி யாராவது ஜெபிச்சிருக்காங்களா? வானதூதர் பாஷையில் யாராவது ஜெபித்து விடுதலை பெற்றிருக்காங்களா? பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஜெபித்தாங்க. பெருமூச்சு விட்டு ஜெபித்தாங்களா? சொல்லொன்னா வடிவம் பெறாத பெருமூச்சோடு ஜெபித்தது யார்? மரியாளா? ஆமென். இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறது கேட்குறேம்மா. வேற யாராவது எழுதின பைபிள் வேண்டாம், இந்த பைபிளில் எழுதி சொல்லிருக்கிறது மட்டும் சொல்லுங்க. சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, தீர்க்கதரிசி, இறைவாக்கினர். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? அன்னாள். அவங்க போய் குழந்தை இல்லைன்னு சொல்லி பெருமூச்சு விட்டு ஜெபித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? குழந்தையை கொடுத்தார். அவங்க அந்த ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த துக்க முகமாக இருந்தாங்களா? இல்லை. ஏன்னா தூய ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஜெபம் கேட்கப்பட்டுருச்சின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்தார். அந்த நிறைவு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க? திரும்பி குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு போல. இப்போ நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம். எல்லாருமே ஒவ்வொரு தேவையோடு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இன்றைக்கி அந்த தேவை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பக்கத்தில் தூங்குறவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பம் இருக்கான்னு கேளுங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எழுப்பி கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவை இருக்குது, நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் தவக்காலம் ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறேன் இல்லையா? எத்தனை பேர் நம்ம வந்து நம்ம வயசு என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஒரு 10 வயசை நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டுடலாம். நம்ம புது நன்மை எடுத்ததுலேருந்து இப்போ ஒரு 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் ஆகியிருக்கோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு தவ காலத்துலேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு தியானம் கூடியிருப்போம் இல்லையா? பெரிய வழி வந்திருக்கோம், சிலுவைப்பாதை வந்திருக்கோம், பண்ணமா இல்லையா? சரி, இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் அடுத்த தவ காலத்துலேயும் அதே பாவம், அதே பாவ சங்கீர்த்தனம், அதே சிலுவைப்பாதை, அப்புறம் என்னது? ரிப்பீட்டு இல்லையா? இது என்னது? வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும், நான் பாவத்தை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சாலும் எனக்கு பாவம் செய்ய தூண்டுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூய ஆவியானவர் என்னுள் செயலாற்றவில்லை. இந்த தூய ஆவியானவர் என்னோட ஆக்டிவாக இருந்தார்னா, செயல்பட்டுக்கிட்டே இருந்தார்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவரோடு கூட இடைபட முடியும். இப்போ நம்ம இந்த உடல் ஆண்டவர் கொடுத்தது இல்லையா? இப்போ இந்த உடலில் இருக்க தூய ஆவியானவர் அவர் கொடுத்தது. இப்போ இது ரெண்டுமே என் உடல் எப்படி செயல்படணும்னு முடிவு பண்ணக்கூடியது யாராக இருக்கணும்? தூய ஆவியானவராக இருக்கணும் இல்லையா? அப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அந்த பேச்சு தூய ஆவியானவர் என்னோடு இருந்து பேசுகிற பேச்சா? நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன்னா அந்த காரியம் தூய ஆவியானவர் என்னோடு இருந்து செயல்படுகிறாரா அப்படின்னு நம்ம பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோமா?
நம்ம கூட ஒரு கம்பெனியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்கிற எல்லா வேலையும் ஆண்டவரே நான் அதை செய்ய போகிறேன், இது உங்களுக்கு பிரியமா, தூய ஆவியானவரே உங்களுக்கு பிரியமான்னு கேட்குறோமா இல்லையா? கேட்குறோமா? கேட்டு செஞ்சால் நம்ம இங்கே வந்து உட்காடுறோம் இல்லையா? அந்த பக்கம் மாதாவை இறக்கி கீழே வச்சுட்டு, இந்த பக்கம் சூசைப்பரை எடுத்து கீழே வச்சுட்டு, பெஞ்சு போட்டு வருசலா எல்லாரும் உட்காருங்கன்னு இருப்பார் சாமியார். பிரைஸ் தி லார்ட். சரி, அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்களாக இருந்தவங்க தான். ஆனால் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே அந்த தூய ஆவியாரை துக்கப்படுத்தாமல் வருத்தப்படாமல் தூய ஆவியானவருடைய அன்புனால, ஆண்டவருடைய அன்புனால் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் இயக்கப்படுகிறவர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த சொல்லணும்னா பெருமூச்சோடு ஜெபிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம டங்ஸ்லலாம் ப்ரே பண்ணுறோம். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நான் சாட்சி நார்மலாக எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய சாட்சி தான். ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால நானும், அதாவது என்ன மாதிரினா, சில பாவங்கள்லாம் விட முடியாமல் ஆண்டு கணக்கிலலாம் பாவத்துக்கு அடிமையாக கிடந்தேன். நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு வரும்பொழுது எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, எங்களுக்கு வந்து ஃபேமிலி ஸ்டேட்டஸ், எங்கள் அப்பாவுக்கு ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருந்தது. ஃபேமிலி ஸ்டேட்டஸ்னால் தெரியும் இல்லையா? கவர்மெண்ட்டில் என்ன ஃபேமிலி ஸ்டேட்டஸ்னால், அரசு அதிகாரிக்கு ஒரு கார் இருக்கும், அவங்க வீட்டில் மனைவி பிள்ளைகள் போயிட்டு வரத்துக்கு ஒரு கார் இருக்கும். 2 காருக்கும் தனித்தனியாக டிரைவர் கொடுத்துருப்பாங்க. எங்கள் அப்பா ஏறக்குறைய ஒரு 7 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருந்தார் கவர்மெண்ட்டில். எங்களுக்கு ஒரு கார் கொடுக்கப்பட்டிருந்தது, எங்கள் அப்பாவுக்கு ஒரு கார் இருக்கும். நாங்கள் ஸ்கூலுக்கு போனது, காலேஜ் போனது எல்லாமே என்னது, காரில் தான் போவோம். அதுவும் நாங்கள் கடலூர்லேருந்து திருச்சி வரைக்குமே நாங்களாம் வந்து காரில் போயிருக்கோம். ஆண்டவர் அந்த மாதிரி எங்களை வச்சுருந்தார். ஆனாலும் எனக்குள்ளார பார்த்தீங்கன்னா, நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு வரும்பொழுது, காலேஜ் படிக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு. எனக்கு எல்லா பசங்களும் வந்து என்னென்னா, கிட்ட போனாலே வந்து தள்ளிப்போ அப்படிம்பாங்க. நான் ரொம்ப உடஞ்சி போனேன். அப்புறம் நிறைய பாவத்துலேயும் இருந்தேன். கிளாஸில் எதுக்குமே நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அடங்கவே மாட்டேன். ஃபாதருங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்டலில் எங்கள் ஃபாதர் உட்காந்துருந்தாருன்னா அவர் டேபிள்லேருந்து பார்த்தான்னா என்னோடய ரூம் தெரியணும். அதுவும் ரூமில் முன்னாடி இருக்க டேபிளில் நான் உட்காந்துருப்பேன். அவருக்கு பார்த்தா ஜான் ஃப்ரான்சிஸ் இருக்கனா இல்லையான்னு தெரியணும். 94 ஜூன் மாதம் ஒரு நாள் நான் காலேஜ் போயிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பி வரேன். எங்கள் அப்பா உட்காந்துட்டு இருந்தார் வாசலில். அங்கேருந்து வந்த உடனே எங்கள் அப்பாவை பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா அப்படியே முறைச்சி பார்த்தார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவோம். முறைச்சி பார்த்த உடனே எங்கள் அப்பா சொன்னார், காலேஜிலேருந்து லெட்டர் போட்டு வான்னாங்கப்பா அப்படின்னார். அந்த லெட்டரை என்கிட்ட காமிச்சார். உங்கள் பையன் டெரரிஸ்ட் ஆகிட்டான், நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு எழுதி இருந்துச்சு அதில். அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், நாங்களாம் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை செத்துணுன்னு நினைக்கிறியா? நான் எடுத்து வச்சுருக்க பேரை தயவு செஞ்சு என்ன பண்ணாத, கெடுத்துடாத அப்படின்னு மட்டும் சொன்னார். அந்த நிலையில் தான் நான் இருந்தேன். நான் அதுக்கப்புறம் எம்எஸ்சி வந்தேன். கடலூரில் இருக்கும் பொழுது எங்களுடைய வீட்டில் 2 தடவை பூச்சி மருந்து எடுத்து குடிக்கலான்ற வரைக்கும் கலந்து, ஏன்னா அந்த பூச்சி மருந்தோ என்ன மாதிரி வேலை செய்யுன்றது எனக்கு தெரியும். ஒரு ட்ராப் சாப்பிட்டா செத்துருவோம். அதை எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு குடிக்க வரைக்கும் போயிட்டு, அப்புறம் என்ன பண்ணிட்டேனாக்கா, ஏதோ ஒன்று தடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை கழுவி கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் அந்த மருந்தோட நாத்தம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்தவொடனே பார்த்துட்டாங்க. இங்கே ஏன் பூச்சி மருந்து வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி டம்ளரில் வந்து மருந்து வாசனை அடிக்குது, பையன் மட்டும்தான் வீட்டில் இருந்தானோடனே அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் இருந்த எல்லா மருந்தும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி 2 முறை நான் வந்து சூசைட் பண்ணலான்ற லெவலுக்கு போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் எதுக்காக பாரமாக இருக்கேனே தெரியாது. நான் சிரிக்கவே மாட்டேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு துக்க முகமாகவே, அப்படியே பார்த்திங்கன்னா கடினமான இருதயத்தோடு இருப்பேன். அப்போ சாலக்குடியிலேருந்து கடலூருக்கு தியானத்துக்காக வந்திருந்தப்போ பிரதர் ஜான்சன் அவர் வந்து என்ன பண்ணார், கூப்பிட்டு தனியாக ப்ரே பண்ணிவிட்டு சொன்னார், எங்கள் அம்மாட்ட போய் சொன்னார், உங்கள் பையனை உடனே தியானத்துக்கு அனுப்புங்க, இல்லை அப்படின்னா அவன் செத்துருவான் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு தவக்காலத்தில் தான் நான் அங்கே கடந்து போனேன். ஃபாதர் மேத்யூ நாயக்கன் பரம்பில் அவர் வந்து அங்கே ஜெபம் ஆராதனை நடக்கும் பொழுது, தெய்வமே நான் ஒன்றுமில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதை பிரதர் இவான்ஸ் வந்து அங்கே பாடிக்கிட்டு இருந்தார்.
மேத்யூ நாயக்கன் பரம்பில் ஃபாதர் வந்து அங்கே அடரேஷன் லீட் பண்ணார். அப்போ தான் என் உள்ளம் உடைந்து ஆண்டவருக்கு முன்பாய் முதல் முறை நான் அழுதேன். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுதெல்லாம் எரேமியா 9:1 ஒரு வசனம் இருக்குது, என் தலை தண்ணீராயும் என் கண்கள் கண்ணீராயும் இருந்தால் எவ்வளவோ நலம். அதை இன்னைய வரைக்கும் நான் எப்போ ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து மனம் உடைந்து செபிக்கிறேனோ நான் கண்ணீரோடு கூட செபிக்க முடியும். ஆண்டவரால் தொடரதை உணர முடியும். தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது சின்ன சின்ன காரியம் மட்டும் இல்லை, நம்மளை அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து வழி நடத்துவார். அப்போ தூய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்மை அவரை நோக்கி நடத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். தூய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம், தந்தை இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர் கடவுளை தந்தை, அப்பா தந்தை என அழைக்கிற உரிமை தருவார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லியிருக்கு, இயேசுவே ஆண்டவர் என அறிக்கை செய்ய, அவருடைய இரத்தத்தால் நீங்களும் நானும் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை செய்ய அவர் என்ன பண்ணுவார், நம்மளை ஏற்றுக்கொள்ள வைப்பார், அறிக்கை செய்ய வைப்பார். 2வது காரியம், பழைய மனித இயல்பை கலைந்து விட உதவி செய்வார். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பழைய மனித இயல்பு இருக்கையா, பழைய பாவ வாழ்க்கை, அதை கலைந்து விட உதவி செய்வார். அடுத்தது, அவருடைய கனிகள்லையும் நமக்கு நிறைவாழ்வை நோக்கி நம்மை நடத்துவார். நிறைவாழ்வை நோக்கி நம்மை நடத்துவார். Praise the Lord. நம்ம நிறைவாழ்வை நோக்கி நடத்துகிறவர். நம்ம அவருக்காக கனி தரவும் அந்த கனியில் நிலைத்திருக்கவும் நம்ம என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். இப்போ கனின்னு சொல்லும்போது, நிலைவாழ்வுன்னு சொல்லும் பொழுது, நம்ம என்ன காரியம் செய்தாலும் தூய ஆவியானவர் நமக்கு துணையாக இருந்து, திருத்துதர் பணிகளில் படித்தா பேதுருவும் அவருடைய சீடர்கள் எல்லாருமே, இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் எல்லாம் பெந்தகோஸ்தே அனுபவத்தில் தூய ஆவியானவர் பெற்றுக்கிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன கிடைச்சிது, தூய ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க எங்கெல்லாம் பயந்தாங்களோ, யார் முன்னாடி நின்று பேச பயந்தாங்களோ, அவங்க எல்லாரும் முன்னாடியும் நின்று பேச ஆவியானவர் அவங்களுக்கு துணை செய்தார். அதேமாரி இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த பாவத்தை குறித்த நாட்டங்கள், பாவ நாட்டம் வருது இல்லையா? நம்ம அறியாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவம் என்னது? கீழ்ப்படியாமல் இருந்ததா? சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? ஏவாள் போன உடனே ஃபஸ்ட்டு கனியை எடுத்து சாப்பிட்டாங்களா? முன்னாடி என்ன நடந்தது? பாம்பு வந்து ஏவாள்கிட்ட பேசிச்சு இல்லையா? சரி, ஏவாளை எதுக்கு ஆண்டவர் படைச்சாரு? ஆதாம் கூட இருக்க தானே, ஏன் தனியாக போனாங்க? பழம் சாப்பிட்டு வந்தானே கொடுத்தாங்க. ஆதாமோட சும்மா இருந்தாக்கா கம்முன்னு இருந்திருக்கலாமா? பாவம் இல்லை. ஆதாம் விட்டு ஏன் போனாங்க? அது முதல் தப்பு. சரி, அப்படியே போனாங்க. சரி, வீட்டை விட்டு வெளில போகிறாங்க, ரைட்டு. வழியில் நிற்கிறவங்ககிட்ட ஏன் பேசணும்? அவன் கேட்டான்ல, பதில் சொல்லாமல் வர வேண்டியது தானே, ஏன் பேசினாங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம கூட என்ன பண்ணுறோம், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாதவங்ககிட்ட பேசும் பொழுது, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிறதெல்லாம் எப்படி ஆகிப்போச்சு? ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் தேர்ட் பர்சன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவோம். அப்புறம் செல்லம், தங்கம், வைரம் கொஞ்சம் அனுப்பிச்சிடுறோமா? அது எங்கே வந்து முடியும்? ஏல முடியும்? பாவத்தில் வந்து முடியும். இன்றைக்கி நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? இன்றைக்கி ஒரு மிஸ்டு கால் வருது, இன்றைக்கி பேப்பரில் எடுத்து நிறையா படித்து பார்த்தீங்கன்னா அதான் மிஸ்டு கால் வருது, யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரெல்லாம் ஃபோட்டோவோட பேப்பரில் வரும். இன்றைக்கி நிறைய இடத்துல நடக்கிற காரியங்கள் அதுதான். அதேமாரி ஒரு காரியம் செய்ய போவோம், ஆவியானவர் என்ன சொல்லுவார், இதை செய்யாதம்பர்.
நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நீ பாட்டுக்கு சொல்லுங்கன்ட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்போம். மொபைலில் ஏதாவது ஒரு காட்சி வரும். மொபைல்னும் போது நிறையா வரும் இல்லையா? அதில் நம்ம பார்க்குற காரியங்கள் ஆவியானவருக்கு பிடிக்காத காரியமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். சரியா? ரோட்டில் நடந்து வருவோம், ஒரு தீய காட்சி ஒன்று பார்ப்போம், இல்லை யாராவது ஒருத்தவங்க போவாங்க, நம்ம பார்த்துருப்போம். திருப்பி நம்மளுடைய உள்ள என்ன சொல்லும்? உலக பிரகாரமாக திரும்பி ஒரு தடவை பாரு அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லுவார்? பார்க்காத போ அப்படிம்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பி பார்த்துட்டு பாவத்தில் விழுந்துருவோம். அப்போ நம்ம பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது யார்? தூய ஆவியானவர். அவர் தான் வண்டியோட டிரைவர். ஒரு காரில் நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த காரோட டிரைவர் யார்? தூய ஆவியானவர். அப்போ நம்ம உடம்பை நம்முடைய வாழ்க்கையில் டிரைவராக அவர் இருக்கணும். அந்த டிரைவர் அவராக தூய ஆவியானவராக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? உட்காந்து தைரியமாக போகலாம். அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? சாத்தான ஓட்டினாக்கா என்ன பண்ணுவோம்? இப்போ என் கார் இருக்குது, நான் எடுத்து ஓட்டிகிட்டு போகிறேன், நான் எங்கே போகணுமோ அங்கே போவேன். கரெக்டாக? வேறு யாராவது ஓட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எங்கே வேணுமோ அதை ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய உடலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எங்கேருந்து எடுத்தார் இந்த உடலை? மண்ணிலிருந்து. திருப்பி எங்கே போகுது? மண்ணுக்கு போகுது. ஆனால் இந்த ஆன்மா ஆண்டவர்கிட்ட போகணும். அப்போ இந்த ஆன்மா யாராக இருக்கணும்? ஆவியானவருடைய தொடர்பில் இருக்கணும், ஆவியானவரால் இயக்கப்படுறதா இருக்கணும், ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்கள் அவரோடு கூட உள்ளத்தில் ஒன்றித்திருப்பர். அப்போ அவரோடு கூட நம்ம என்ன பண்ணோம்? கனெக்ஷன் அங்கே இருக்கணும். அப்போ கனெக்டிவிட்டி மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம வெளியில் போயிடுவோம். அவருடைய அந்த சைக்கிள்லேருந்து நம்ம வெளியில் போயிடுவோம். இப்போ நமக்குள்ள பாவம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சோதிக்கிறது கிடையாது. நம்ம பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம் மீது போட்டிருக்கிற அந்த அருளை, அந்த இரக்கத்தை, அந்த இரக்கத்தினுடைய ஆடை, எப்படி ஆதாமேவாள் பாவம் பண்ணவொடனே அவங்கக்கிட்ட இருந்த அந்த ஆண்டவருடைய மகிமையின் ஆடையை எடுத்துட்டாரோ அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி ஒரு ஃபென்சிங் போட்டிருக்கார், ஒரு வேலி அடைச்சிருக்கார். செக்கரியா 2:5 பார்த்தீங்கன்னா நெருப்பு வேலி போட்டிருக்கேன், மதில் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கோம். யோபு 1:10 அவருடைய சுற்றி வேலி அடைச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த வேலியை நம்ம பாவம் செய்யும்போது என்ன பண்ணுவார்? ஆண்டவர் எடுத்துருவார். இப்போ இந்த மதில் போட்டிருக்கீங்க, ஆடு மாடு உள்ளே வராது, கேட்லாம் போட்டிருக்கு. இப்போ இந்த மதில்லாம் இடிச்சிட்டா எல்லாரும் உள்ளே வந்துட்டு போவாங்க இல்லையா? போகிறவங்கெல்லாம் அந்த பக்கம் நடந்து போவாங்க, ஆடு மாடு உள்ளே வரும், அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக அசிங்கமாயிடும். அதுபோல தான் தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவரை நோக்கி நடக்க, அந்த நிலை வாழ்வை நோக்கி நடக்க நம்மை வழி நடத்துகிறவர். தூய ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த தூய ஆவியானவர் வேணும். சரியா? எத்தனை பேர் வேணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்குமே வேணுமா? அப்போ தூய ஆவியானவர் வேணும் அப்படின்னா அவர்கிட்ட தாழ்த்தி நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கணும். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும். சரி, எல்லாரும் எஞ்சி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுமா? தூய ஆவியானவர் வரும்பொழுது எசேக்கியேல்ல சொல்லியிருக்கு, 2 காரியம் சொல்லியிருக்கு. 1, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது. உலர்ந்து போன எலும்புகள்லாம் என்ன ஆகும்? உயிர் பெற்று நரமும் சதையுமாய் மாறி உயிர் பெற்றது. அப்போ நமக்குள்ளார தூய ஆவியானவர் வரும்பொழுது நம் உடலில் இருக்கிற பலகீனங்கள், நம் உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாமே நீங்கும். எசேக்கியேல்ல 47வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, மூழ்கிற அளவுக்கு வேணும். அப்போ நீங்களும் நானும் அந்த மூழ்கி போகிற அளவுக்கு அவருடைய அபிஷேகத்தை, ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, இது அந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஆண்டவரே, உங்கள் ஆவியை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் பரிசுத்த கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்துதி, கன, மகிமை எல்லாம் நீரை எடுத்துக்கொள்ளும்.